தற்சார்பு தையல் கலைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே தைக்கலாம் ஸ்டைலான ஜாப்பனீஸ் மாடல் ட்ரெஸ். இதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும், அளவு எடுக்கணும். அதுக்கப்புறமா பேட்டர்னில் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன தற்சார்பு தையல் கலை இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குதுன்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தற்சார்பு தையல் கலைனா நமக்கு தேவையானது, நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நாமளே ரெடி பண்ணி தைக்கிறது தான் தற்சார்பு தையல் கலை. முதல்ல எடுக்கக்கூடிய அளவு பேக் ஷோல்டர். ஒரு போன்லேருந்து அடுத்த போன் வரைக்கும் கரெக்டாக டேப் வச்சு அளவு எடுக்கணும். அதுக்கு அடுத்த அளவு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. மேலே ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு அந்த க்ராப் டாப் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் எடுத்துக்கணும். இது செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், செஸ்ட் ஆர் பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கு வேண்டாலும். அதுக்கப்புறமா வேஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும். இது ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ். கரெக்டாக இடையில ஒரு ஃபிங்கர் வச்சு எடுக்கணும். அப்புறமா ஸ்லீவ் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்த மெஷர்மெண்ட் அவ்வளோத்தையும் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நாம் எடுத்திருக்க அளவு எல்லாமே எப்படி எடுத்திருக்கோன்னா சுற்றளவுலாம் எடுத்திருக்கோம். அப்போ அந்த அளவெல்லாம் 4 பங்கில் 1 பங்கு தான் நம்ம பேட்டர்ன் பேப்பரில் போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுக்கணும். இப்போ கையோட சுற்றளவு எடுக்கும்போது 2 பங்கு, 2ல் 1 பங்கில் தான் நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். இப்போது உடம்புக்கு, இடுப்புக்கு, ஹிப்புக்கெல்லாம் சேர்த்து சுற்றளவு எடுக்கும்போது அதை 4 பங்காக வச்சு அதில் 1 பங்கில் தான் நம்ம பேப்பரில் பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ அதுக்கான கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பேட்டர்ன் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேட்டர்ன் போட்டு பண்ணுறது எதனாலனா நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஃப்ரீயாக தைக்கிறோம், ஈஸியாக தைக்கிறதுக்காக நம்ம சாக் பீஸ் வச்சு கோடு போட்டு தைப்போம். அதை விட இந்த பேட்டர்ன் பேப்பரில் போட்டு தைக்கும்போது இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட வராது. ஏன்னா இதுக்கு நம்ம சீம் அப்படி வரும்போது பேட்டர்ன் பேப்பர்லேயே சீம்லாம் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி விடுறதுனால அதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. பேட்டர்ன் பேப்பரில் முன்பக்க மெஷர்மெண்ட்டும் பின்பக்கத்துக்கும் தனித்தனியாக நம்ம பேப்பரில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மடக்கி வச்ச பேப்பரில் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பேட்டர்ன்லையே மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது அதே இது பேக் பேட்டர்ன்லையும் வர்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது மேல் பக்கம் ஒரு இன்ச்சில் ஒரு அளவு எடுத்து அதில் ஒரு லைன் போட்டுக்கணும். அதே போல் சைட்லேயும் 1 இன்ச்சில் அளவு எடுத்துக்கணும். ஏன்னா இது இப்போ பேக் சைடில் நம்ம கொக்கி வச்சு தைக்கிறதுனால பேக் சைடுக்கு 1 இன்ச்சு ஓப்பனில் துணி வேணும். அதுக்காக அப்படி விட்டுருக்கேன். இப்போ இது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஷோல்டரை நம்ம 2 பிரித்து அதில் பாதியாக்கி இதில் எழுதணும். எனக்கு வந்திருக்க அளவு என்னென்னா 5 வந்தது. அந்த 5 மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம கழுத்து 4 இன்ச்சு இறக்கம் வைக்க போகிறோம். அதனால் அது 1 இன்ச்சு முன்னாடியே அளவெடுத்து அதை கட் பண்ணிடணும். அது ஏங்கிறத அதுக்கப்புறமா உள்ள வீடியோவில் சொல்கிறேன். இதில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஷோல்டர் ஸ்லோப்புக்காக ஷோல்டர் டவுன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் வரைஞ்சிக்கணும். இது பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது 6.5 வருது எனக்கு. ஸோ அந்த 6.5 சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக அதை பாதியாக டிவைட் பண்ணி அதில் ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக வச்சு அதில் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கரெக்டாக ஷார்ப்பாக அந்த ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறோம். பெரியவங்களுக்குன்னா ஆர்ம் ஹோல் பெரிய சைடில் வரும். இது சின்ன பிள்ளைங்களுக்குங்கிறதுனால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து அதை மேட்ச் பண்ணி நம்ம அந்த ஆர்ம் ரவுண்ட் எடுத்தோம்ல, அந்த ரவுண்டு இதில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு திருப்பி வச்சு அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சின்ன சின்ன அளவுகளை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேப்பரில் கட் பண்ணணும். இது லெங்க்த்து. நம்ம ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் எடுத்த லெங்க்த்து 15 இன்ச்சு. அந்த 15 இன்ச்சை கீழே மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ பெரியவங்களுக்குன்னா அந்த டாட் லெங்த் வந்து ஒரு 4 இன்ச்சில் வந்து டாட் பிடிக்கிற மாதிரி வரும். இவங்களுக்கு வந்து ஒரு 3 1/2 3 அந்த மாதிரி டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அந்த அரை இன்ச்சை அந்த டாட்டில் மார்க் பண்ணுறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு சைடில் விட்டுருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு இது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலை. சப்போஸ் அது புரியாத பட்சத்தில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டுனா அதை கேளுங்க. நான் உங்களுக்கு அது விளக்கமாக சொல்கிறேன். அந்த 4 இன்ச்சு தான் நம்ம ஒரு 4 இன்ச்சு ஹைட்டுக்கு வச்சுருக்குறோம். இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுனால அது வந்து கரெக்டாக வரும். இப்போ சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ஆன் ஷோல்டர். நம்மளுக்கு வந்து ஷோல்டரில் எவ்வளோ பீஸ் வரணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி வைக்கணும். சிலவங்க ரொம்ப ஒல்லியாக நேரோவாக போடுவாங்க, சிலவங்க கொஞ்சம் வீதியாக போடுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவு எடுத்தாலும் அதை பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு அப்புறமா இதே பேப்பரை வந்து ஆசியாக வச்சு இதே போல் வேறு வேறு கிளாத்லேயும் கட் பண்ணலாம். இது வந்து கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட் எதுக்குன்னா பேக் சைடில் இதே அளவை அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஒரு தடவை வரைஞ்ச படத்தை திரும்ப திரும்ப வரைஞ்சி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்காக தான் இந்த ஈஸி மெத்தடு. இப்போது ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகும். அதனால் அதில் இந்த கார்னர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைடு எல்லாமே அதே போல் தான் வரும். சைடு அப்புறமா கீழ்ப்பக்கம் எல்லா இடமே கார்பன் ஷீட்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டு எப்படி எடுத்திருக்கோமோ அதே போல் பேக் சைடுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த பேட்டர்ன் பேப்பரில் நம்ம ஆர்ம் ஹோல் மட்டும் கரெக்ஷன் பண்ணால் போதும். ஆர்ம் ஹோல் அப்புறமா நெக்கு. இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தில் நம்ம ஆன் ஃபோல்டில் போட்டிருப்போம், துணியை மடக்கி போட்டிருப்போம். ஏன்னா முன்பக்கம் ஓப்பன் வராது, பின்பக்கம் ஓப்பன் வரும். இப்போ ட்ரேஸ் பண்ணிக்க தெரியுதா உங்களுக்கு? இதுக்காக தான் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது. இதுக்கப்புறமா அந்த ஆர்ம் ஹோலை வந்து கிளியராக மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த ஷார்ப்பாக அந்த கர்வ் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பேட்டர்ன். இது வந்து ஓப்பன். ஏன்னா நம்ம வந்து கொக்கி வச்சு தைக்கிறதுக்காக அதில் வந்து சீம் விடணும். ஃப்ரண்ட் பக்கத்தே போல் பேக் சைடு பக்கத்தையும் வெட்டிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து அந்த துணியிலே கட் பண்ணி அதை தைக்கும்போது அது வந்து பிள்ளைங்களுக்கு போட முடியாது, ரொம்ப டைட் ஆயிரும். மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் அங்கே இங்கே மாறி போயிடும். ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோம். இது வந்து வேஸ்ட் பக்கத்தில் நம்ம ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் மேல் பக்கமாக வச்சு வெட்டிடணும். இதில் சைடில் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே சீம். சைடில் 1 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு. ஆனால் அது கை பக்கத்தில் வந்து 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இதை நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணி வரையலாம். பட் ஆனால் இதில் வரைகிறப்ப அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். சிலர் வந்து 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு அதெல்லாம் வந்து அவங்க கண் பார்வையிலே அளவெடுத்து அப்படியே கரெக்டாக தைச்சிருவாங்க. எல்லாராலையும் அப்படி தைக்க முடியாது. ஸோ இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படி தைச்சிடலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க, புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேப்பரில் நம்ம வரைஞ்சி அதுக்கப்புறமா அது துணியில் வச்சு வெட்டும்போது எந்த வித மிஸ்டேக்கும் வராது. இந்த பக்கம் துணி வந்து ஆன் ஃபோல்டில் போட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த பேப்பர் அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் சைடில் எதை பண்ணமோ அதே போல் ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டு அந்த பீஸை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளைவு பக்கத்துலலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டு, பேக்கு ஓப்பன். ஓப்பனுக்கு துணி விட்டுருக்கோம். அரை இன்ச்சு பேப்பர்லேயே விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறமா துணியில் வச்சு வெட்டும்போது மறதியாக கட் பண்ணால் கூட முடியாது. இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தாச்சு.
இதே போல் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தற்சார்பு தையல் கலையுடன்.